இங்கே பாருங்க எத்தனோண்டு செடியில் அத்தி காய் வச்சிருக்குன்னு. இன்னைக்கு வாங்கியே ஆகணும்னு வாங்கிட்டேன். இங்கே பாருங்க காலையில் என்ன நடந்ததுன்னா நிற்கிது. என்ன காலையிலே பூவா? ஆமாம், இங்கே பாரு நம்ம வீட்டில் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு. பரவாயில்லையே, இவ்வளோ பூ பூத்துருக்கு. ஆமாம், டெய்லியே நான் இதை தான் வச்சுருந்தேன். நேற்று விழாவில் பார்த்துருப்பீங்க, நிறைய பூ வச்சுருப்பேன். அது நம்ம வீட்டில் பூத்தது. இவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்க, டிசைனாக இருக்குது. அம்மா வாசனையாக இருக்கும். காலையில் வந்தாலே இந்த இடத்துல அவ்வளோ மனம் மணக்கும். இத்தினோண்டு தாண்டா கொடுத்தாங்க, 50 ரூபான்னு சொன்னாங்கல்ல. இது எங்கடி பூக்க போகுது இப்போதைக்கு அப்படின்னு கேட்டியா இல்லையா? இது ஒரு பூ அப்படி பறித்து சாமிக்கு வச்சாலும் செம்மையாக இருக்கும். அப்படியே எல்லாத்தையும் பறிச்சிடுவோம். இது கொஞ்சம் நேரம் விட்டுச்சுன்னா வெயிலில் வாடி போயிடுது அப்படியே. அதனால தான் காலையிலே இதையும் சேர்த்து பறிச்சிட்ருக்கேன். பறிச்சுட்டு அப்புறம் மெயினாக வந்துட்டு நேற்று விலாகில் வந்துட்டு எல்லாரும் கமெண்டில் வந்துட்டு சொன்னது என்னென்னா, அக்கா அந்த வாழை மொட்டை பறிக்க வேண்டியதானே அப்பயே பறிச்சு. கமெண்டில் வேறு இப்படி சொல்லிட்டீங்களா? நைட்லாம் தூங்க மாட்டாங்க, காலையில் அதை பறிச்சாகணும்னு சொல்லிட்டு என் உயிரை வாங்கிட்டாங்க. ஆமாம், புலம்பிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நேற்றே பறித்து நான் வாழை வடை செஞ்சுருக்கணும். வாழைப்பூ வடை செஞ்சுருக்கணும். சரி இன்னும் கொஞ்சம் பெருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். ஆனால் நிறைய பேர் கமெண்டில் அதை பறிச்சிடுங்க இவ்வளோதான் ஸ்டேஜ், இல்லைன்னா வாழைக்காய் பெருக்காது அப்படின்னு சொல்லிட்டீங்க வேறு. ஸோ அதை விடுவேனா நானே. இப்போ நான் அதை பறித்து வாழைப்பூ வடை செய்யணும். ஃபஸ்ட்டு பூவை பறிச்சுட்டு வந்துடுறேன். அத்தைகிட்ட கொடுத்தேன்னா அந்த பூவை கோத்து வைப்பாங்க, அதுக்குள்ளே நான் வடை போட்டு எடுத்து வந்துடுவேன். இங்கே பாருங்க எத்தனோண்டு செடியில் அத்தி காய் வச்சிருக்குன்னு. ஒரே ஒரு காய் வச்சிருக்கு, கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல என்னென்ன முளைச்சிருக்கு பாருங்க. இங்கே பாரு, இது வந்து கீரை, பசலைக்கீரை. அது எப்படி வந்ததுன்னே தெரியல, முளைச்சிருக்குது. இங்கே பாரு புதினா செடி பிடுங்கி போட்டது எப்படி முளைச்சிருக்குன்னு. என்னடா இது கீரை மாதிரி மண்டி இருக்குன்னு பார்த்தா புதினா நம்ம நிறைய செடி ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறைய அடியில் உள்ளதெல்லாம் பிடுங்கி போட்டோமா, அந்த வேர் வந்து இங்கே முளைச்சி கிடக்குது. அதுதான் பார்க்குறேன், என்னடா அது அங்கே உள்ளது அப்படியே எடுத்துட்டு போட்டாச்சா? அந்த ரொம்ப காஞ்சி போன செடியெல்லாம் இருந்ததுல, அதை பிடிங்கிட்டு வந்து இங்கே போட்டது. அதெல்லாம் இந்த மாதிரி நாங்கள் ஏதாவது ஒரு செடிக்கு கீழே தான் சும்மா தண்ணி நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்து எந்த குப்பையாக இருந்தாலும் அது கீழே தான் கொட்டுவோமா. கொட்டி வச்சுருந்த இந்த மரத்துக்கு கீழே, தென்னை மரத்துக்கு கீழே அது முளைச்சி வச்சுருக்கு பாருங்க எப்படி. ஆனால் நம்ம வந்து மொட்டை புட்டாக தான் வந்துட்டு காய் பெருக்குங்கிறது நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ கமெண்ட்லேயே நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்களா. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த மொட்டை அப்படியே புட்டுடும். அப்பா அவ்வளோதான், விட்டாச்சு. இதுக்கப்புறம் அது வளரும்ங்கிற அவ்வளோதான். இதுக்கப்புறம் அது காய் பெருக்கும். தெரியலையே. இது பூவம்பழம். பூவம்பழமா? அப்போ இதே சைஸ் தான். ஏன்னா பூவம்பழம் மாதிரி தான். பூவம்பழம் நம்மள்ட்ட கிடையாது. ஒன்று ரஸ்தாலியாக இருக்கணும், ஆனால் சைஸை பார்த்தா பூவம்பழம் மாதிரி தான் இருக்குது. சரி அதிலே பார்த்துட்டு தான் எனக்கு டைம் ஆகும், அது பழுத்ததுக்கு அப்புறம் பார்த்துப்போம். அதுக்கப்புறம் நேற்று நம்ம மரவள்ளி கிழங்கு பிடுங்கணும் பார்த்தீங்களா, அதோட கட்டை எல்லாத்தையும் எடுத்து சைடில் ஃபுல்லாக சுற்றி வச்சாச்சு. வளர விடுறதே கிடையாது எதையுமே. ஏண்டா தேவைக்காக தானடா இதெல்லாம் வச்சுருக்கோம், கொஞ்சோண்டு தான். இந்த பச்சை மிளகா இருக்கிறதுனால உனக்கு பிரச்சனையே இல்லை. ஆமாம், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று இந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை. எப்போ பார்த்தாலும் அதுதான் நம்ம மறந்துடும் தெரியுமா. ஆமாம், காய்கறி வாங்க போனாலே எல்லாமே வாங்கிடுவேன். இந்த இஞ்சி பச்சை மிளகா தான் எனக்கு ரொம்ப தேவைப்படும், ஆனால் அதை மறந்துட்டு வந்துடுவேன். அத்தை கேட்டுகிட்டே இருப்பாங்க, பச்சை மிளகா வாங்கிட்டு வந்தியா, இஞ்சி வாங்கிட்டு வந்தியான்னு. இந்த பச்சை மிளகா கேட்காத அளவுக்கு நம்ம வீட்லேயே காய்க்குது. என்ன ஒன்று, என்ன இஞ்சி உருளைக்கிழங்கு இதெல்லாம் போடலை, அதெல்லாம் போடணும். ஆமாம், திவிக்கு ஸ்நாக்ஸா? ஆமாம், அதனால தான் காலையிலே செய்கிறேன். திவிக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்டுலாம் அப்படின்ட்டு. அவனுக்கு உடம்பு சரியில்லை வேறு, தெரியுமா தெரியாது, அழைச்சிட்டு போகணும். ஸ்டொமக் பெயின் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ 2 மனசாக இது ஆஞ்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பலாமா வேணாமா? ஏன்னா நேற்றே வந்துட்டு ஸ்கூலில் போயிட்டு வயிற்று வலிக்குதுன்னு தூங்கியிருக்கான் இன்னும் மிஸ்ஸுக்கிட்ட சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு 2 மணி 3 மணிக்கெலாம் ஸ்கூல் விட்டுருவாங்களே, அப்படியே அழைச்சிட்டு 5 மணிக்கு டாக்டர் வருவார். அவன் தூங்கி எழுந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். நல்லா இருந்தானா ஸ்கூலுக்கு அனுப்புவேன், இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகணும்.
இந்த வாழை மொட்டு இது மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். நம்ம அலுப்புப்படுவோம்ல, சும்மா இந்த இதில் ஒரு வெள்ளை கலர் ஒன்று இருக்கும், அதை இப்படி எடுத்துட்டு அப்புறம் இதில் ஒரு காம்பு ஒன்று இருக்கும், அதையும் எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், அப்படியே க்ளீன் பண்ணிட வேண்டியதான். இதை நீ கடிச்சு சாப்பிட்றேன்னு சொன்னியே. இது இன்னும் உரிக்கணும், லாஸ்ட்டில் வர்றது தான் சாப்பிடணும். அதுக்காகவே இதை உரிப்பேன் நான். ஆமாம். உனக்கு வேணுமா? எனக்கு வேணாம். நீ சாப்பிடலாம். நல்லதா? நல்லது. அப்போ நீனே சாப்பிடு. பயமா இருக்கா? இல்லை, பல்லு ஓடிடுன்னு. அதுக்கு இல்லடி, உனக்கு தானே இந்த வயிற்றெல்லாம் வந்துட்டு நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன், அதனால வந்து சாப்பிடு. ஆமாம், இது எல்லாத்தையும் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த நுனி எப்படா எடுப்பாங்க முடிப்பாங்கன்ட்டு நான் அப்படியே வாங்கிட்டு போயிடுவேன். அந்த பணம் கொடுத்த மாதிரி இருக்குமா? அப்போ சாப்பிட்ரு. எழுந்திரிச்சதுமே கடலப்பருப்பு ஊற வச்சுட்டேன். இந்த வாழைப்பூ வடைக்கு கடலப்பருப்பு தான் வேணும். ஸோ ஒரு 3 மணி நேரம் ஊறிடுச்சு. அப்படியே அது கூட சேர்த்து பட்டை மிளகா பூண்டு போட்டு அரைச்சி எடுக்க வேண்டியதான். இது கூட 2 பட்டை மிளகா 3 பல்லு பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ, அது கூட கொஞ்சமாக உப்பு, அரைச்சிட்டு வந்த மாவு கூட கொஞ்சமாக பெருஞ்சீரகம், சின்னதாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா கொத்தமல்லி, அது கூட அப்படியே வாழைப்பூ. நிவி முழிச்சிட்டான். இங்க பாருங்க, காலைல இருந்து ஒரே சேட்டை. என்னடா சுட்டுடுச்சா? சுடுதா? அழகு நின்னுடுச்சு. அன்எக்ஸ்பெக்டட். சாப்பிட்டு பாருங்கண்ணா. நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. ஜிவிதாங்க உனக்கு? ஜிவி பிறந்ததுலேருந்து அவனுக்கு இப்போ தான் கொடுத்துருக்கு இந்த பூவடை. பூவடையா? இது கொடுத்தது இல்லையா? இது வரைக்கும் செஞ்சதே இல்லை. வாழைப்பூ வடை. வாழைப்பூ வடை. நிவிக்கானா? மாவா? ரோசாப்பூ வடை. உன ஸ்நாக்ஸ் உன் ஃப்ரெண்டுக்கு கொண்டு போய் கொடு. நிவியா பாரு, நிவியா பாரு. நின்னுடுச்சா? எப்படி நிக்குது பாரு. எத்தனை வேணாலும் வைக்கிறேன். உனக்காக தான் சின்ன சின்னதா சுட்டு வச்சேன். சரி, அது எப்படி நிக்குது பாரு சித்து? அசால்ட்டா ஸ்டைலா. பாய் தங்க திவி. பாய் பாய். சரி போலாமா? சாயந்தரம் வந்து நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். வந்து போலாம். சரி பார்த்து போய்ட்டு பாய். வா வா வா. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? நான் குழம்பு வைக்கிறேன். புடலங்காய் கூட்டு பண்ணுது. நம்ம வீட்டு புடலங்காவா? அது புடலங்காவே கிடையாது, அது வந்துட்டு இது அது பேர் என்ன, நார் பீக்கங்காவா? பீக்கங்காய் நாருன்ட்டாங்க, அதை நான் செய்யவே இல்லை, அப்படியே தான் வச்சிருக்கேன். வேற கமெண்ட்ல அப்படி சொன்னதுனால சமைக்கலாமா என்னன்னு வேற தெரியல. தெரியுமா நம்மளுக்கு வர்றதெல்லாம் எப்படி வருது? காலையில என்ன நடந்ததுன்னா, திவ்ய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நிவியை தூங்க வச்சுட்டு நான் மதியத்துக்கு சமைக்கலாம்னு சொல்லிட்டு புடலங்காய் வச்சு இந்த பைத்தம்பருப்புலாம் போட்டு கிடஞ்சிட்டு முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுடலாம், மதிய கதையை ஓட்டிட்டு நைட்டுக்கு மாவு வாங்கிட்டு வந்து தோசை ஊற்றிட்டு முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் 1:30 மணிக்கு மேலே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. சூறை மீன் ஃப்ரெஷ்ஷாக போணுச்சாமா, அப்படியே வாங்கி குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. 100 ரூபாய்க்கு மீன் வாங்கி இப்போ குழம்பு வச்சாவது. என் புடலங்காய் வேற குக்கரில் இருக்குது, அதை இன்னும் தாளிக்கல நான்.
இந்த குழம்பு அத்தை செம்ம டேஸ்ட்டாக வைப்பாங்க. போன தடவை நாங்கள் ஊருக்கு போயிருந்த போது வச்சுருந்தாங்க. ஆனால் நைட்டு வந்துட்டோமே சாப்பிட்றதுக்கு. என்னமோ தெரியல, இந்த குழம்புக்காக வந்த மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம நார்மல் மீன் மாதிரி கிடையாது, இது கறி குழம்பு மாதிரி இருக்கும். இந்த மீன் சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கிற ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால எல்லாருமே இதை சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லது. ஊர்ல இருந்து வந்து என்ன செஞ்சாங்க, கறி இந்த மாதிரி குழம்பு வச்சிருந்தாங்க. கறி குழம்புனே நம்பிட்டாங்க அவங்க. ஆமா, மீன் குழம்பு சொன்னா நம்பவே இல்லை. நானே கல்யாண புதுசுல என்னது மீன் குழம்பு புளிக்கும், இது என்ன கறி குழம்பு மாதிரி இருக்கு, கறியா மீனான்னு கேட்டேன். சூர மீன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்க வந்துதான் பல விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். புட்டு, சூர மீன் புட்டு செய்வாங்க, அது செமையா இருக்கும், அது எனக்கு பிடிக்கும். அவ்வளவுதான். மீன் போட்டு மூடி வச்சுட்டோம். கொதிச்சதுக்கு அப்புறம் தேங்காய் ஊத்தி இறக்குனா முடிஞ்சு போச்சு. சூர மீன் குழம்பு ரெடி. நம்ம சாப்பிட வேண்டியதான். சரி, காரமா தான் இருக்கு. காரமே இல்லைன்னு சொல்லிடுங்க. மாமாவே ஊதிட்டு போறாங்க ஊன்ட்டு. அப்பயே நினைச்ச காரத்தை நிறைய தான் போட்டுப்பாங்க. ஏன்னா இந்த குழம்பு காரமா வச்சாலும் செம்ம டேஸ்டா இருக்கும். சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு தானே? பக்கத்துல ஒரு மேரேஜ், அதான் பார்க்க ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த சூர மீன் அப்படி எடுத்து அப்படியே சாதத்தோட வச்சு அப்படியே செதையா இருக்கிறதுனால அதுக்குள்ள இந்த மசாலா மிங்கிள் ஆகி வேற மாதிரி டேஸ்ட். ஐயோ, இதை மறந்துட்டேன் பாருங்க. நான் வச்ச பேர் என்னத்த, புடலங்காய். அப்படியே மறந்துட்டேன் பாருங்க, புடலங்காய் கூட்டு. காரமா அள்ளி போட்டாங்க ஆத்தா. 3 hours later. இன்னைக்கு போயிட்டு ஒரு புடிவாதத்தோட இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ நாள் ஒரு டப்பா வாங்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் இன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டா. ஆமாம், நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஸோ இன்னைக்கு திவ்யா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோமா, இது வரும்போது இந்த டப்பாவை கண்டிப்பாக வாங்கி தரேன்னு சொல்லி ஒத்த காலில் நின்று 3 டப்பா வாங்கிட்டு வந்துட்டேன். அது நிவிக்கி ட்ரெஸ் வைக்கிறதுக்கு. ஆமாம், நிவிக்கி திவிக்கி எல்லாருக்குமே தெரியும். 3 டப்பா இருக்குதுக்குள்ள. எல்லாருக்குமே தெரியும் இந்த மர பீரோ வந்துட்டு எவ்வளோ துணி வைக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ நாங்கள் 4 பேர் துணியும் அந்த ஒரு பீரோவில், அதில் துணி மட்டும் இல்லை, அதில் இன்னும் எக்கச்சக்க நோட்டு அது இதுன்னு எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. அதனால வைக்கிறதுக்கும் இடம் இல்லையா, போட்டுக்கிற துணி 4 பேரோடது அங்கே வச்சுருக்கேன். இந்த பீரோவில் எல்லாத்தையும் எப்படி வைக்க முடியும்? அதனால தான் இந்த குட்டி வாண்டுங்களோடத எடுத்து டப்பாவில் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் முன்னேலேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு வாங்கியே ஆகணும்னு வாங்கிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த ஒரு டப்பாக்குள்ளே சின்னவனோடது வச்சிடலாம், ஒன்று ரஃப்யூஸ் போட்டுக்கிறது, அப்புறம் ஒன்று புது துணி வச்சுக்கலாம், ஒன்று வந்து திவ்யோடதை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுட்டு இதை இங்கே அடிக்கிடலாம். அதுக்காக நான் இதை வாங்கினேன். இப்படி அடிக்கலாம். இந்த கபோர்டில் வச்சோன்னா வச்சுங்களேன், இவன் என்ன பண்ணுறான், ஸ்கூல் விட்டு வந்தோடனே எடுத்து பிரித்து மேய்ஞ்சி ஃபுல்லாக களைச்சி விட்றான். அதே டப்பாவில் இருந்ததுன்னா களைச்சாலாம் அதுக்குள்ளேயே இருக்கும், அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்காக டப்பா வாங்கிட்டு வந்தேன். நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இது எங்கே ஆனது பார்த்தீங்கன்னா, சீர்காழியில் ஹோல்சேல் கடை ஒன்று இருக்குது. ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன், அந்த கடையில் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். இந்த 3 டப்பாவும் சோப்பு டப்பா வந்துட்டு தனித்தனியாக இருந்துச்சா மூடி, இது சேர்ந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு இருக்கிற கேப்பில் வினோ போய் இதை வாங்கினது. ஹாஸ்பிட்டலில் வந்து திடீர்க்கு காரம் அதிகமாக சாப்பிட்ருமா, அதனால பெயின் இருந்திருக்கும், ஹீட்டாக இருக்கும், அதனால தான் வந்துட்டு வலிச்சிருக்கோம். டேப்லெட் கொடுத்துருக்காங்க, சரியா போய்ட்டுன்னு சொல்கிறாங்க, பயப்பட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த டப்பா வந்து எதுக்கு வாங்கினேன்னா, ஸ்நாக்ஸ் கொட்டி வச்சா எறும்பு முக்கியது. ஒரு வாளியில் ஏதாவது போட்டு வச்சாலும் வாளிக்குள்ளே எப்படி போகுதுன்னு தெரியல, அதுக்குள்ளேயே போயிடுது. அதனால நல்லா யாரே போகாத அளவுக்கு ஒரு கண்டெய்னர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு இதை வாங்கிட்டு வந்தேன். இது நல்லா இருக்குது. ஸோ 3 டப்பா. இந்த டப்பாவுக்காகவே இன்னைக்கு சீர்காழியில் அந்த கடைக்கு போனேன். அப்புறம் இவர் வந்து அவன் ஃப்ரெண்டு ஏதோ ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வச்சுருக்கானா, அதனால் இந்த மாதிரி ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வேணும்னு சொல்லி இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கிட்டாரு. அவ்வளோதான். இது மொத்தம் வந்துட்டு 1450 ரூபா. ஓகேங்க, இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய். நீங்கள் சொன்னதை செஞ்சுட்ட பாருங்கள், வாழைப்பூ வடை போட்டேன்.